வாசிக்க வேண்டிய வேத பாதம் மத்தேயு 1 வசனங்கள் 18 முதல் 25 வரை. மத்தேயு 1 வசனங்கள் 18 முதல் 25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Praise be to our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆன்லைன் as well as we worship God. கர்த்தரை நாம் துதிக்க, அவரை ஆராதிக்க இந்த நல்ல ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அட்வென்ட் என்ற காலம் ஒரு ஜெபம் ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. அட்வென்ட் காலத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் ஆசரித்தோம். அந்த 4 மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றினோம் என்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 4 மெழுகுவர்த்திகள், the 4 candles or the 4 Sundays in which we lit up the 4 candles, அந்த 4 மெழுகுவர்த்திகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றினோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே சமாதானம் என்ற மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றினோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு சமாதானம் உண்டு என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில சந்தோஷம் என்ற மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றினோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்தோஷம் இருக்கின்றது என்று அறிந்து அதை நாம் செய்தோம். நான்காவது ஞாயிற்றுக்கிழமை சென்ற வாரத்திலே நாம் என்ன செய்தோம்? அன்பு என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு அன்பு உண்டு என்று அதை நினைவு கூர்ந்து அந்த மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றினோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் எல்லாம். ஹல்லேலூயா. All in Christ. கிறிஸ்மஸ்ல கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையை எடுத்து விட்டோம் என்றால் அது எக்ஸ்மஸா மாறிவிடும். இப்போ சிலர் அதை பயன்படுத்துகிறார்கள் எக்ஸ்மஸ். ஆனா அதுல ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது. கிறிஸ்மஸ் இஸ் நாட் எக்ஸ்மஸ். எக்ஸ்மஸ் என்று சொன்னால் கிறிஸ்துவை வெட்டி போட்டால் எக்ஸ்மஸ் என்று மாறிவிடும். If we cancel Christ out of Christmas, this celebration would be all about you and me. கிறிஸ்துவை கிறிஸ்மஸை விட்டு நாம் வெட்டி விட்டோம் என்றால், விலக்கி விட்டோம் என்றால், கிறிஸ்மஸ் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வெறும் ஒரு கொண்டாட்டமாய் மாறிவிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்மஸை நாம் கொண்டாடினோம் என்றால் அது கிறிஸ்மஸினுடைய உண்மையான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. We celebrate Christ because life begins from him. இந்த கிறிஸ்மஸ் காலத்துல ஏன் கிறிஸ்துவை முன்வைத்து கொண்டாடுகிறோம் என்றால்
கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் ஜீவன் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு சுவாசம் உண்டு. அவர் இல்லாமல் இதை நாம் கொண்டாடவே முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். If you have your Bibles, Acts chapter 17 verse 18 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். For in him we live and move and have our being. அவருக்குள் தான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள் தான் சுவாசம் இருக்கிறது. அவர் மூலம்தான் நமக்கு நம்பிக்கை, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த அன்பு உண்டு. பிரியமானவர்களே, ஹalleluya. Today as we worship him, we remember Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாலகன் பிறந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று வாசிக்க கேட்ட பாகத்துல நாம் கேட்டோம். இந்த நாளிலே இந்த பாகத்தை ஒட்டி உங்களோடு கர்த்தருடைய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்கையில 3 கேள்விகள் உங்களிடத்துல நான் கொடுக்க போகிறேன். I want to give 3 questions for us to ponder on. இந்த தேவன் எதற்காக வர வேண்டும், அது கேள்வி அல்ல, சிந்திக்கிறதுக்கு. இந்த தேவன் எதற்காக வர வேண்டும், அவர் வர வேண்டியது அவசியமே இல்லை. Jesus did not even have to come. அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் படைப்பாளர். He is not a created being, he is the creator himself. சிருஷ்டி கர்த்தரே அவர். ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்பதாகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆதாமுக்கு முன்பதாகவே இருக்கக்கூடியவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், நம்முடைய மூப்பர்களுக்கு முன்பதாகவே இருந்த இந்த தேவாதி தேவன், இந்த கர்த்தாதி கர்த்தர், அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியது அவசியமே இல்லை. I want to say this to us, that God was not born on Christmas Day. In case we thought that God was born suddenly on Christmas Day. No, it was not. It's not God's birthday. God does not have a birthday. அவர் யாரையும் படைக்கல. he was not born, he was there. அவர் ஏற்கனவே இருந்தவர், நம்முடைய முன்னோர்களுக்கு முன்பதாகவே இருந்த தேவனாக அவர் இருக்கிறார். அதனால்தான் I am the great I am, நான் இருக்கிற வண்ணமாக நான் இருக்கிறேன் என்று தேவன் அவரை குறித்து சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-4 பார்த்தோம் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆவியாய் இருக்கக்கூடிய தேவன். How many of us have seen God? None of us. இங்க இருக்கக்கூடிய யாவரும் தேவனை கண்டதே இல்லை. Nobody has seen God. God has no form. இந்த தேவன், ஆராதிக்கக்கூடிய இந்த தேவனுக்கு உருவம் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். At any one place God can be, because he is God. அவர் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறாரோ அவர் செய்வார். அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மிடத்து ஆலோசனை பெற்றுக்கொண்ட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமே அல்ல. God does not need a consultant. He does not need consultation. நாம் தான் அவர் அண்டையிலே போய் நம்முடைய வேண்டுதல்களை தெரிவிக்கிறோம், அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் அவருக்கு ஆலோசனை அவசியம் அல்ல. அவரிடத்துல பயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு பயம் அல்ல. நாம் இருப்பது அவருக்கு அவசியம் இல்லை, அதுதான் உண்மை. God is so self-sufficient that he does not need you and I. He is all sufficient God. அவரிடத்துல எந்த ஒரு பிழையும் நம்ம பார்க்க முடியாது. பிழையற்ற தேவன். தேவனுக்கு பிழை இருந்தது என்றால் அவர் தேவனே இல்லை. அதே சமயத்துல தேவன் தனிமையான ஒரு தேவன் அல்ல. God is not lonely that he needs our relationship. It is we who are lonely that we need God in our life. Amen.
நாம் தான் தனியாக வாழ முடியாது. தேவனாக இருக்கிறதுனால அவர் சம்பூர்ணமான ஒரு தேவனாக இருக்கிறார். God does not need a companion. Do not think that we can satisfy God. He is all satisfied in himself. He is God. அதனால்தான் அவர் தான் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். Hallelujah. He satisfies my soul. என்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே. அப்போ இந்த தேவனாகவே இருக்கிறார் என்றால் அவருக்கு சமமா யாரும் இருக்க முடியாது, அவருக்கு மேலாக யாரும் இருக்க முடியாது. எல்லோரும் அவர் கீழே தான் காணப்படுகிறோம். தேவாதி தேவன் கர்த்தர் சகலத்தையும் உருவாக்கினவர், ஆதியில இருந்த தேவன், அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவாகவே தான் அவர் இருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஒரு பக்கத்துல பார்த்தால் அவருடைய பிறப்பு தான் நம்ம கொண்டாடுறோம். உண்மை, மனுஷனாய் அவர் வந்தது நிமித்தமாக அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் ஆதியிலே இருந்த தேவனாய் இருக்கிறார். Hallelujah. And today I want to share a bit about the names of Jesus. In fact, இந்த பாலகன், நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பாலகன், இந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய இந்த விசேஷமான ஈவை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது பெயர் நமக்கு தெரிந்த பெயர். அவருடைய பெயர் என்ன சொல்ல மாட்டீங்களே? என்னடா கிறிஸ்துமஸுக்கு ஜொலிக்க போட்டு வந்திருக்கிறேன், சாரி எல்லாம் நல்லா இழுத்து கட்டி பின்னெல்லாம் போட்டு மடக்கிலாம் வச்சிருக்கேன். பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா சொல்றதுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? மாஸ்க் விழுந்தாலும் பரவாயில்ல, என்ன விழுந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா சொல்ற கூட்டமாகவே தான் நம்ம இருக்க வேண்டும். I'm excited of nothing else but Jesus Christ. Hallelujah. இயேசு என்ற நாமம் வழங்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமம் இயேசு. அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ரட்சகராக இருக்கிறார். Jesus, he saves us from our sins. Number one. Christmas reminds us that this God thought about us. இந்த தேவன், சற்று முன்பதாக அவரை குறித்து நான் விவரித்து சொன்னேன்ல, இந்த தேவன் நம்மை குறித்து சிந்தித்தார். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையே நம்மளுக்கு போதும். He thought about us. He cared for us. நம்ம மேல கரிசனம் உள்ளவராக காணப்பட்டார். அவர் சித்தம் கொண்டார். அவர் வந்துதான் நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் கொண்டார். God knew that he had to come down by himself. இந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும், இந்த ரட்சிப்பை அதை சம்பாதிக்குவதற்காக, இந்த ரட்சிப்பை நமக்கென்று வழங்குவதற்காக அவரே திட்டம் பண்ணார், அவரே பிளான் பண்ணார். He is a plan of God. தேவனுடைய திட்டம் நாம் அழியாமல் இருப்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது. He drew out a plan for mankind. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த திட்டத்தை வரைந்தார். ஆமென் சொல்லுமா? வரைகிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறதும் அவர், முடிக்கிறதும் அவர். நம்முடைய தலை எழுத்து, தலை விதி எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. விதி என்று நம்ம நினைச்சோமோ அல்லது விசுவாசம் என்று நினைத்தாலும், எதுவா இருந்தாலும் அவர் கையில சகலமும் உண்டு. இந்த தேவாதி தேவன் அவர் என்ன சித்தம் கொண்டார்? யோவான் 1:14 பார்க்கிறோம். In John chapter 1 verse 14, அந்த வார்த்தை மாம்சமாகி, the word became flesh. Hallelujah. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. The word became flesh and made his dwelling among us. Hallelujah. In some translations, he made his tabernacle with us. Tabernacle என்ற வார்த்தை, கூடாரம் என்ற வார்த்தை. If God pitched his tent among us, நம்மோடு நம் மத்தியில அவர் கூடாரத்தை கட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். You know, this mystery, இந்த காரியம், இந்த ரகசியம், இந்த அம்சம், தேவன் மனுஷராய் வரக்கூடிய ஒரு இந்த அம்சம், இந்த மிஸ்ட்ரியை நாம் விட்டுவிட்டோம் என்றால், அந்த ரகசியத்தை விட்டுவிட்டோம் என்றால் விசுவாசம் தளர்ந்து போய்விடும். If every Christmas, if you are not marveled by the truth that God has become man, then our faith we are taking so lightly. Something has to trouble you in Christmas. ஏதோ ஒரு காரியம் உங்களை உறுத்த வேண்டும், உங்களை ஏவ வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த
அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய இந்த கடவுள், அதிக ஒளியில வாசம் செய்கிற இந்த கடவுள் உங்களையும் என்னையும் நினைத்தாரே, அந்த சிந்தையே நம்மளை உருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? வானத்தையும் பூமியும் சகல விதமான இந்த யூனிவர்ஸ், கேலக்சிஸ், எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு தெரியாத காரியங்களை சயின்டிஸ்ட் இன்னுமாக ஆராய்ந்து 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 பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். There's so many new things that men are trying to find, and this God is still unable to be fathomed by our human mind. நம்முடைய மாம்ச சிந்தையினால நம்மளால யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில இந்த தேவன் அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அந்த மகத்துவத்தை எல்லாம் விட்டு அவர் மனுஷ சாயலில் அவர் வந்தார். He took on the form of humanity. மனுஷ சாயலிலே அவர் வந்தார் என்று வாசிக்கிறோம். He clothed himself. He took off his royalty. அவருடைய ராஜரிக வஸ்திரத்தை கலற்றி விட்டார். ராஜரிக வஸ்திரம், the purple, the royal colors எல்லாம் அவர் கலற்றி விட்டு, அவருடைய கிரீடத்தை எல்லாம் அவர் விட்டு இந்த பூமிக்கு அவர் கடந்து வருகிறதை குறித்து தான் கிறிஸ்துமஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதை தான் இன்றைக்கு மத்திய 1:20-21 பார்க்கிறோம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். Joseph was thinking in his mind, should I divorce Mary? She is of child and they have not had union before, they are not married yet. யோசேப்பு நினைக்கிறாரு விட்டு போயிடலாமன்னு. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, do not fear. உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. கவனிங்க, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. The virgin birth of Jesus Christ is a historical miracle. இன்று வரைக்கும் யாரும் அதை சாதிக்க முடியாது, சாதிக்கவும் கூடாது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு கன்னி மரியாள் இடத்தில் அவர் அவதரித்தார். Hallelujah. It is all important truth I'm sharing today. I'm going to take my own sweet time. I told you the last 2-3 sermons you are going to hear, God is going to put his word in your spirit. Take it. கன்னி மரியாள் இடத்தில் அவர் வந்து அவதரித்தார். பிரியமானவர்களே, it was a perfect heavenly birth. பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்று அடையாளமாக கன்னி மரியாள் இடத்தில் அவர் அவதரித்தார். Hallelujah. In fact, it was God himself. And the conception was of God. No two human beings could create God, give birth to God. God is God. அதனால்தான் அவருடைய பிறப்பு அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பிறப்பாக இருக்கிறது. இதை நம்ம லேசாக எடுத்து விடக்கூடாது பிரியமானவர்களே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானால் உண்டானது. It is the Holy Spirit. அடுத்த வசனத்தை பாருங்களேன், மத்திய 1:21. எல்லாம் இங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்றீங்க, டைமை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, வசனத்தை கேளுங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, இயேசு. சொல்லுமா, say it one more time. இயேசு. மறுபடியும் சொல்லுவா, அவருக்கு இயேசு, இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயர், you name him, not other name, you name him Jesus. இயேசு என்று பெயரிடுவாயாக. You know what? நீங்களும் நானும் எடுத்த பாதையை இந்த இயேசு எடுத்தார். ஆமென். நீங்க நானும் எங்கெல்லாம் கடந்து சென்றிருக்கிறோமோ அவரே கடந்து சென்றிருக்கிறார். அவருக்கு சைல்ட்ஹுட் இருந்துச்சு, அவருக்கு டீனேஜ் லைஃப் இருந்துச்சு, அவருக்கு அடல்ட்ஹுட் இருந்துச்சு, அவருக்கு நண்பர்கள் இருந்தார்கள், அவருக்கு குடும்பத்தார் இருந்தார்கள், அவருக்கு குடும்பம் இருந்தது, வீடு இருந்தது, சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இருந்தார்கள். அவருடைய பெயர் இயேசு. இயேசுவா என்ற ஒரு பெயர். இயேசுவா, இயேசுவா என்று சொன்னாலே அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசுவா என்று சொல்லும்போது அவர் நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சிக்கவே கடந்து வந்தார். முதலாவது கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். I ask you the first question in Christmas or in any Christmas, ask this question, that am I saved? நான் ரட்சிக்கப்பட்டேனா என்ற அந்த கேள்வியை நீங்களும் நானும் கேட்க வேண்டும்.
ரட்சகர் ஏற்கனவே வந்து விட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக வந்து விட்டார் நம்மளுக்கு தெரியும். 2000 years ago. So many years ago Jesus had already come. அவர் ரட்சகராக வந்து அவருடைய காரியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். ஆனால் இன்றைக்கு நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், am I saved? நான் ரட்சிக்கப்பட்டேனா என்ற கேள்வி இன்றைக்கும் நம்ம கேட்கணும். வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்றையே ரட்சணியா, நாளைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போறாங்களா கூட தெரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் அநேக மரணங்களை நான் கேள்விப்படுகிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன், வேதனையும் அடைந்து கொண்டு இருக்கிறேன். I've realized toward the last 2-3 years so many people are being taken up. Friends, life is so serious. Today we ask this question during Christmas. Have we allowed him to save us? அவருடைய வருகை நம்மை ரட்சிக்கவே. Hallelujah, praise the Lord. அவருடைய பேரே ரட்சிப்பு. Praise the Lord. அதனால்தான் whoever calls on the name of the Lord will be saved. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை கடைசி நேரத்துல கூட இயேசுவேன்னு கூப்பிட்டாலே அவர் வந்துருவார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தா, எவ்வளவு தூரமா நம்ம போனாலும் கூட இயேசுவே என்று சொன்னாலே அவர் அப்படியே சமீபத்துல வந்துருவார். You and I need to ask this question on Christmas Day. Am I saved? Am I clearly in the assurance that I am saved? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறார். Don't miss out on that. Never miss out on that salvation that Christ has promised. அதெல்லாம் முதலாவது கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா. இரண்டாவது பார்க்கும்போது அவருடைய நாமத்திற்கு இன்னொரு நாமம் இருக்குது. அவருடைய நாமம் இம்மானுவேல். சற்று அந்த பாடல்களிலே சில பாடல்களை நாம பாடினோம். இம்மானுவேல், இம்மானுவேல். இம்மானுவேலுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆஹா, இந்த பக்கத்துல தான் பேசுறீங்க, நீங்க விழித்து இருக்கிறீர்கள். இந்த பக்கத்துல கேட்போமா? இம்மானுவேல் என்றால் God is with us. Thank you so much. It is interesting to note in a child's birth, ஒரு குழந்தையுடைய பிறப்புல நம்ம பார்க்கிறோம், he is already given another name. தேவ தூதர் மூலமாக வரக்கூடிய அந்த உத்தரவு வருகிறது, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுக்கு அடுத்ததாக இம்மானுவேல் என்று பெயர். மத்தேயு 1:23 நம்ம வாசிக்கிறோம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் என்றால், அர்த்தமே இல்லை என்று நம்ம நினைத்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். அவருடைய பேர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. ஆக்சுவலி என் பேரை கொஞ்சம் சேம் தான், உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது. என் பேர் என்ன தெரியுமா? இஸ்ரேல் இல்ல, தப்பா சொல்லிட்டீங்க. என் பேர் என்ன? இஸ்ரவேல். இம்மானுவேல், இஸ்ரவேல். சரி, நீங்க சிரிக்க மாட்டீங்க, பரவாயில்ல. What a wonderful assurance to have God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வழியிலும் நம்முடைய துக்கத்திலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏமாற்றத்திலும் இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்றால், தேவன் நம்முடைய படிப்பில இருக்கிறார், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கிறார், நம்முடைய வேலை இடங்களிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் என்றால், தேவன் நம்முடைய சபையில இருக்கிறார், சபையினுடைய ஊழியத்தில் இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் செல்லுகிறோமோ தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த உறுதியிலே நம்ம வாழ்கிறோம். What a wonderful assurance. எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. But I want us to look at the phrase God with us once again. இது இன்னும் ஆழமாக நம்ம பார்த்தோம் என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம், மற்ற அர்த்தங்களும் இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகவே என் வாழ்க்கையை அவருக்கு முன்பதாகவே சரியாக நான் வாழ வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகவே நான் எடுக்கிற தீர்மானங்கள் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகவே அவரை நான் சேவை செய்யும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு சேவை செய்ய வேண்டும். Friends, did you all understand the two concepts? God is with us. Oh, I'm so happy. Praise the Lord.
He will never leave me or forsake me. என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டாரு. அதே சமயத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார், என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? நம்முடைய பாவங்களை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவர் வந்து நம்மோடு இருக்கிறார். மனம் போக்கில நான் வாழுவேன், ஏற்ற நேரத்தில் சொந்த தீர்மானத்தை நான் எடுப்பேன், எனக்கு இஷ்டத்தை நான் செய்வேன் என்று சொல்லி வாழ்ந்து தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? Can I do all the wrong I want to do? Make all the choices in the life that I want to make against God, and can I say God will be with me? Will God be with you when you disregard Him? The question mark. I'm not asking. I just want to put it to you. When we say God is with us, அப்பனா தேவன் என்னை பார்க்கிறார், நான் சரியா வாழணும்னு கூட இருக்கிறது. And that is so important for us to know. Friends, those of us who are listening and tuning in ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கு நான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். God did not come to earth for a holiday. தேவன் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு ஸ்டேகேஷனுக்கு வரவில்லை. ஏதோ பரவாயில்ல வந்துட்டு போம், வானம் எனக்கு பத்துல, சிங்காசனம் எனக்கு பத்துல, படைப்பை போய் பார்ப்போம். Let me come and take a look at earth that I have created. Let me just come on a holiday. 30 years ஹாலிடேக்காக அவர் வந்தாரா? நீங்களும் நானும் வேதத்தை வாசித்து பார்த்தோம்னா எவ்வளோ நம்மளுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த ரட்சகர் வந்து துன்பப்பட்டார். No wonder he is a king who serves. No king will take off his robe and serve the children or the men. But this king takes off his robe, washes the feet. Oh, hallelujah. ராஜா வஸ்திரத்தெல்லாம் கலற்றி கால்களை கழுவுகிறார். நீங்களும் ஒருத்தர் கால்களை கழுவுங்க என்று அவர் சொல்லுகிறார். Friends, the concept of God becoming flesh should trouble us. Why, oh God, you must come for me? Or a personalized God we have. But if we catch the reason why he came, your life will never be the same again. லூக்கா 19 அதிகாரம் வசனம் 10 பாருங்களேன். Luke 19 verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சுற்றுலாவுக்கு வந்தாரு? இல்ல, ஒரு மிஷனாக தான் வந்தாரு. God never looked at us as machines. ஒரு மிஷனாகவே தான் வந்தார், ஒரு மிஷனரியாக அவர் வந்தாரு. நம்முடைய இருதயம் அவர் இடத்துல காணப்பட வேண்டும் என்று அவர் வந்தாரு. Emmanuel came to us. இம்மானுவேல் நம் மண்டையில அவர் வந்தாரு. ஹல்லேலூயா. அவர் மண்டையில இருக்கிறனால நம்மளுக்கு விழிப்புணர்வு வருகிறது. அதனாலதான் அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும், am I living the saved life? முதலாவது கேள்வி என்ன நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? I know it's very early in the morning. I know it's Christmas. It's already Christmas. I know you all are looking at me one kind. கொஞ்ச நேரத்துல நம்ம ஒருத்தர் வாழ்த்திடுவோம். கொஞ்சம் டைம் கூட. I need to say the word and we want to light up the candle with meaning. இந்த 4 சண்டே அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். I don't want to light up without significance. இது ஒரு ரிச்சுவல். பரவாயில்ல கொளுத்தி விட்டுருவோம், மற்றெல்லாம் பார்த்துக்குவோம். இல்லை, கடைசியில் அந்த கேண்டலை லைட் பண்ணும்போது அர்த்தத்தோடு லைட் பண்ணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் அந்த கேள்வி கேட்கணும், am I living the saved life? ரட்சிக்கப்பட்டவனுடைய ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா என்று கேட்கணும். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்குள்ளே இருக்கிறேனா? If God is with me, am I with him? Can you imagine the God of God puts out his hand and say, hey, my son, my daughter, I have reached out to you. Will you not reach out your hand to me? That is Christmas. தேவன் அவருடைய கரத்தை நீட்டுகிறார். மனுஷன் என்ன செய்யணும்? தாழ்த்தி அவனுடைய கரத்தை நீட்டணும். தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வசனமே சொல்லுது. There's no one in this room that God cannot save. எவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தப்பு வாழ்க்கையில செய்தாலும், எவ்வளவு பெரிய குழியில விழுந்தாலும், எவ்வளவு பெரிய சேற்றுல விழுந்து தவித்தாலும்,
அந்த சேற்றுல கூட இந்த நல்ல மேய்ப்பர் வந்து அவரை அழுக்குப்படுத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தலையாச்சும் ஆட்டுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுக்க பிடிச்சிருவேன். ஆனா இந்த சத்தியத்தை நான் வெளியே சொல்லிதான் ஆகணும். இந்த இம்மானுவேல் சொல்லுகிறவர் ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் காட் இல்ல. God came to dirty himself so that we can be clean and free. Amen சொல்ல மாட்டீங்களா? Oh hallelujah, he came to dirty himself. எல்லா பரிசுத்தராய் இருக்கிறவர் அவரை அசுத்தப்படுத்தி, அவரை அசுத்தப்படுத்த முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம் மண்டையில வந்து நம்முடைய அசுத்தத்துக்குள்ள அவருடைய ஜீவியத்தை கொண்டு வந்து நம்மளே தூக்கி விடுகிறார். நான் பாத்தீங்களேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர் நம்மளுக்கு கிடைக்குமா? நம்முடைய நண்பர்கள் நம்மளை உதறி தள்ளி விடுவார்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மளை உதறி தள்ளி விடுவார்கள். ஆனா கர்த்தரோ நம்மோட இருப்பார். அதுதான் இம்மானுவேலுக்கு அர்த்தம். வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணால எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். 1000 நன்மை செய்தாலும் ஒரு தப்பு பண்ணனால உங்களை வித்தியாசமா தான் மனுஷன் பார்ப்பான். அதுதான் மென்மையா இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு, நீ 1000 தப்பு பண்ணாலும் ஒரு தடவை என்னிடத்தில் திரும்பி வந்தாலே போதும். I wash you clean as scarlet. சுத்தமாக்குவேன், சுத்திகரிப்பேன். அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தர், அவ்வளவு பெரிய ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் இடத்துல தான் இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, கொண்டாட்டம் ஆழத்திலிருந்து வரணும். அதான் அந்த கேள்வி நீங்களும் நானும் கேட்கணும். Am I living the saved life? If you and I claim that Emmanuel, God is with me, with us, then I will say, I am with you, God. Hallelujah. சொல்ல மாட்டீங்க? If God can say, பா நான் கூட இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத, நம்ம தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் பக்கத்துல இருக்கேன், அவன் கூடையா இருக்கேன், நான் துணையா இருப்பேன், கஷ்டத்துல நஷ்டத்துல நான் இருப்பேன். முகத்தை எப்படி திருப்பி வச்சா அவருக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் am I living a saved life? ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், ஆனா நாம் அவருக்குள் இருக்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் இன்றைக்கு கொடுக்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். When we light up the Christ candle, let God revive our hearts once again. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 கேள்வி கேட்டாச்சு. 3வது காரியம் பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6ல பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடைசி பாட்டு அதை தான் பாட போறோம். இங்க இருந்து தான் அந்த வசனம் வருது. இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியுதோ? இதோ உங்களுக்காக நான் பாடல் பாடுவதற்கு முன்பதாகவே வசனத்தையும் கொடுத்து விட்டேன். பல வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை முன்னிட்டு இந்த வார்த்தைகள், இம்மானுவேல் இயேசுவை குறித்து இந்த அழகான வார்த்தைகள் நமக்கென்று எழுதப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, what else do we need in life if we have such a great God? Who is this God? Wonderful Counselor, Mighty God, Everlasting Father. உங்களுடைய தகப்பனாரா நீங்க இழந்து போய் விட்டுட்டீங்களா? Have you lost your mother? Have you lost your best friend? Have you lost your best cousin in life? He is Everlasting Father, Nitya Pida. There's no one in our relationship who can be eternal except Jesus Christ. நம்புறீங்களா இல்லையா அது தெரியல. I have to say this to you. In relationships, you will have disappointments with husband and wife இருந்தாலும், girlfriend boyfriend இருந்தாலும், cousins relationship இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகள் உறவா, எல்லா உறவுகளும் நித்தியத்துல நிற்காது. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு நித்திய காலம் நிலைத்திருக்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? is eternal. நித்திய பிதா, eternal father, is a father who will always care for the child. Even when the child fails, the father will be there. உன் தாய் உன் தகப்பனார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சங்கீதக்காரருடைய வசனத்தை பார்க்கிறோம். சமாதான பிரபு, அதை குறித்து நாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. சமாதான பிரபு. அதனாலதான் இவ்வளோ பெரிய கர்த்தருடைய நாமங்கள். 3வது காரியத்துல கர்த்தருடைய நாமங்கள், இவ்வளோ நாமங்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். The third question I want to pose everyone who is listening to this word. Am I leading others to be saved? மற்றவர்கள் ரட்சிப்பு அடைவதற்கு நான் அவர்களை நடத்துகிறேனா? Christmas reminds us of our role as Christians.
ஆமேன் சொல்லுமா? கிறிஸ்தவர்கள் லைட்டா ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மேடையிலிருந்து பிரசங்கம் பண்றது உண்மையா சொல்றேன் ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சீசன். உங்க கண்ணை பார்த்து தான் நான் கேஜ் பண்ணோம். நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையா உண்மையா தெரியாது. But thank you for being patient. I'm passionate about Jesus. Are you passionate about Jesus? You know why? Because he is passionate about me. என்னை குறித்து அக்கறை, என்னை குறித்து கரிசனம், என்னை குறித்து அவ்வளோ ஆசீர்வாதமாய் நினைக்கிறவரை குறித்து நான் பெருமை பாராட்டி பேசுவதற்கு எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. And so if we have this Emmanuel Jesus and all his names of God, the question is, am I leading others to be saved? மற்றவர்கள் ரட்சிப்பை அடைவதற்கு நான் நடத்துகிறேனா? We celebrate Christ best not when we sing our best songs, not when I preach my powerful sermons, not when I wear my beautiful dresses. Those are good and nice and necessary. அதெல்லாம் அவசியம். எல்லா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் பண்டிகை மற்ற கொண்டாட்டங்களில் அதெல்லாம் நம்ம செய்யறோம், நல்லது. ஆனா அதெல்லாம் பிற்பாடு, அதெல்லாம் செகண்டரி தான் நான் நினைக்கிறேன். பிரைமரி என்ன தெரியுமா? முதன்மை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நான் பிரஸ்தாபிக்க வேண்டும். அதுதான் முதன்மை. எனக்கு புது சட்டை இல்லாட்டியும், புது ஜுவல்லரி இல்லாட்டியும், கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்கள் ரட்சிப்பு அடைவதற்கு நான் நடத்தினேன் என்றால் கிறிஸ்துமஸ் நான் சரியா கொண்டாடுறேன் நான் நினைக்கிறேன். If we have received this life freely, we must be willing to give out freely. Hallelujah. Do you know Christmas is a season of giving? Isn't that so? If Christmas is a season of giving, Christ has been given to us so that we can give to others. How many of you believe that? இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இனியும் சேர்த்து இங்க நம்ம அமர்ந்திருக்கிற காரணம் ஒருவர் உங்களிடத்துல கிறிஸ்துவை பற்றி பேசினதுனால தான். How many of you agree with me? Someone brought you to Christ. That's why today you are seated here. The next Christmas, don't wait. Bring someone here to Christ. Lead them to Christ. அதுதான் கிறிஸ்துமஸுடைய முதன்மையான கொண்டாட்டம் என்று நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சவால் எடுக்கிறேன், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார் கொலோசியருக்கு, கொலோசியர் 1:28-29. I'm going to finish. Colossians chapter 1 verse 28-29. இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Paul says, we proclaim him. Who is him? Jesus. Admonishing and teaching everyone with all wisdom, so that we may present everyone perfect in Christ. To this end I labor. இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். Struggling with all his energy, which so powerfully works in me. Hallelujah. Friends, how many of you all have friends? You and I have friends, relatives. I want to encourage you this Christmas, renew the call that God has given you as Christians. Christians அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே. Christian means Christ in me, the hope of glory. அதுதான் கிறிஸ்துமஸ்க்கு அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கிறிஸ்துவுக்காக ஒரு அம்பாசடராக, இந்த பூமிக்கு ஒப்பாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக சுடர் எரிய கர்த்தர் நம்மளை நடத்துவாராக, கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக, அவருடைய நாமம் நம்மளுமாக பிரஸ்தாபம் செய்யப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லாம், ஆல் இன் கிரைஸ்ட். நம்ம இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்கிறது. அவருடைய நாமம் இயேசு, இம்மானுவேல், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 3 கேள்வி உங்களோடு நான் வைக்கிறேன். முதலாவது கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? Am I saved? அப்படி அல்லாவிட்டால் கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. இரண்டாவது, am I living the saved life? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை, ஜீவியத்தை நான் வாழ்கிறேனா? அல்லாவிட்டால் இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு திருப்புமுனை நாளாக இருக்கட்டும். I want to encourage you. This pandemic year be a transformation year in your spirit.
மூன்றாவது கடைசியாக, am I leading others to be saved? மற்றவர்கள் ரட்சிப்பு அடைவதற்காக நான் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறேனா என்ற அந்த கேள்வி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே அவருடைய வார்த்தை மூலமாக பேசி இருக்கிறாரு. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? The last 4 Sundays we've been lighting up candles. There's no magic or power in this, is there? There's no magic in this candle. இந்த மெழுகுவர்த்தியில எந்த ஒரு வல்லமை இல்ல. இதெல்லாம் symbols. How we add meaning is how we respond to God's word. Amen. இதெல்லாம் symbols that God has given us in the tradition of the church. இதை நம்ம செய்யும்போது, அர்த்தத்தோடு செய்யும்போது, நம்ம யோசித்து சிந்தித்து செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். And that's what I believe. That's why I take a bit more time so that we can understand whom we are believing. Amen. நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து ஆராதிக்க வேண்டும். நாம் பின் செல்கிற இயேசு இன்னார் என்று அறிந்து நாம் பின் செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் இதுதான் அர்த்தம் என்று அறிந்து நாம் பின் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். Hallelujah. I'm going to light up the 4 Advent candles, and as I light up, I pray that God will remind us. கர்த்தர் நமக்கு நினைவூட்டுவாராக. முதலாவது மெழுகுவர்த்தி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. Hallelujah. Praise the Lord. யாரும் கை தட்ட மாட்டீங்களா? சிக்னல் கொடுத்தா தட்டுறீங்க. Hallelujah. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. You know what, friends? Let's end this year with our head held high. Not because of our own strength, because of Jesus who gives us the hope. Maybe this year was a hopeless year for you. You know what? In Christ you will have that hope restored. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அந்த நம்பிக்கை மறுபடியும் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது மெழுகுவர்த்தி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு சமாதானம் உண்டு. ஆமென் சொல்லுமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட கலந்து கொள்ளலாம். சமாதானத்தை ஒருவேளை நீங்க இழந்திருக்கலாம். You may have lost peace because of whatever reasons. God can restore peace in your life, in your family life, in Christ Jesus. கிறிஸ்து இயேசு மூலமாக மறுபடியும் கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது மெழுகுவர்த்தி, சந்தோஷம் என்ற மெழுகுவர்த்தி. Hallelujah. Praise the Lord. Never think any preacher comes up to preach, he has no problems or troubles in his life, or any worship leader or anyone serving in up front, there's no troubles in life. All of us have troubles in life. But what makes us smile, what makes us joyful is our joy in the Lord. Amen. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். We place our joy in Christ. கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்தோஷம் உண்டு. ஒருவேளை இந்த ஆண்டுல இன்னுமே சரியில்லையே பாஸ்டர் நீங்க நினைக்கலாம். Nothing seem to work. You know what? All will seem to work when we put Christ first. கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்தோஷம் உண்டு. சென்ற வாரத்துல நாம் மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்றீங்க? அன்பு. ஹல்லேலூயா. அன்பை விதைக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஆமென். அன்பு விதைக்கும் போது ஒம்பு குறையும். ஒம்ப விதைச்சோம்னா அன்பு போயிடும். அதனால ஒம்ப இல்ல, அன்பை விதைக்கிற கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக let God's love fill our hearts. இயேசுனுடைய அன்பு. 4 கேண்டல்ஸ் நான் லைட் பண்ணிட்டேன். Do you think we should stand up for Jesus for a candle called Christ candle? Should we do that? Hallelujah. As I said, this is not magic. It's a sign, it's a significance. As I light up Christ candle, இயேசுவே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருக்கு நம்ம முதல் இடம் கொடுப்போமா? Amen. அதுதான் முக்கியம் இந்த கிறிஸ்மஸ்ல. Give Jesus first priority in all areas of our life. As I'm going to light this Christ candle and I'm going to pray, I ask that you will also pray. நீங்களும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Come on, put our hands together for Jesus. Hallelujah. நல்ல கையை தட்டலாமே. கேண்டல் நல்லா லைட் இருக்கும். Amen. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லாம் உண்டு. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல கையை உயர்த்தி. If you believe that Jesus is your all in all, let's lift up your hands to the Lord. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெட்கப்படாம
வெட்கப்படாம கையை உயர்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர் வெட்கப்படாம 2 கரத்தை விரித்து அவர் ஆணியில அவருடைய கரங்களை விரித்து, Christ was not ashamed to die for us. How many of us say, Lord Jesus, hallelujah, Lord Jesus, இயேசு என்று கூப்பிட்டாலே அவர் வருகிறவராக. Don't dismiss this opportunity, hallelujah. இயேசுவே நீங்க வந்தாலே போதும் என் வாழ்க்கையில. எத்தனை பேர் இருக்கீங்க வலது கரத்தை உயர்த்தி கொண்டு அல்லது 2 கரங்களை வைத்துக் கொண்டு இயேசுக்காக நன்றி செலுத்துவோம். It's all about Jesus, hallelujah. அவருக்கே உரிய மகிமை நாம் செலுத்துவோமாக. Hallelujah, hallelujah. Because of him we live. We have hope in life. Hallelujah. We have peace in life. We have joy in life. We have love in life because of Jesus. இயேசு மூலமாக தான் வருகிறது. Hallelujah. வாயை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. சபையே வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. இந்த ஆண்டை முடிக்கும் போது நன்றியோடு நம்ம முடிக்கிறோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் வாயை திறந்து just take some moments, say thank you Jesus, thank you Lord Jesus. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. Hallelujah. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இம்மானுவேல் தேவன் நம் பக்கத்துல வருவாரு, துணையாக இருப்பாரு, நம்முடைய கரத்தை பிடிப்பாரு, நம்மளை நடத்துவாரு. Hallelujah. Let 2021 go with Christ with us. Embrace 2022. Hallelujah. Transit பண்ணுவோமாக. கிறிஸ்துவை முன்வைத்து டிரான்சிட் பண்ணுவோமாக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சேமத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனே, உம்முடைய கரம் எங்கள் மேல வைக்கப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு எல்லாம் உண்டு என்று சொல்லி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு மறுவுத்திற்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடங்களில செழிப்படைய செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா வகையிலும் சாட்சி சொல்ல நீங்க உயர்த்துங்க. நாம மகிமை அடைவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல தட்டுவோமா? Thank you Lord, thank you Lord, ஆமென். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார்.